நம்ம எல்லாரும் போலையும் இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களும் ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக ஒன்றா தான் இருக்காங்க. இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ மரிபுக்கு அதான் சொன்னதும் இவங்க எல்லாரும் தொலைப்போ ரெடி ஆகிறாங்க. பட் இவங்கள இருந்து ஒருத்தர் மட்டும் பிரிஞ்சு தனியாக போகிறாரு. அவரு தான் யூசுப். அவரோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மரித்தொழுவ கலாவானதை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த வயசில் அநேகமான யூத் தப்புனே சரியாமல் செய்கிற விஷயத்தை தான் யூசுப் இங்கே பெருமையாக சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்காரு. மறுமையில் கேட்குற முதலாவது கேள்வியே தொழுகையை பற்றி தான். இப்போ யூசுப் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளே தான் வாலிபம் அடங்குது. வாலிபத்தை பற்றி இருந்தும் அல்லாஹ் தனியாக கேள்வி கேட்கான். அவ்வளோ முக்கியமான இந்த வாலிபம் இப்படி வீணாகிறது சரியா? டேய் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிடா. சரிடா போய் வா. ஹலோ ஹலோ டேய் கேர்ள் பேசுதுடா. ஏலா இதானடா இவன் நம்மளை எவ்வளோ காலமாக வெயிட் பண்ண. நமக்குள்ள பேச தேவையில்ல, அவன் வரட்டும், அவன்கிட்ட கேட்போம். என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஏன் எல்லாம் டல் ஆகிக்கிங்க? ருக்ஷாட்ட வந்து கால் வந்துச்சு. ருக்ஷானா? ஏன் ஆன்சர் பண்ணே? நம்ம ருக்ஷான நம்பராக ஆன்சர் பண்ண. டேய் நீ செய்கிறது சரியாடா? டேய் அதை பற்றி பேச தேவையில்ல, வேற ஏதாச்சும் பேசுவோம். டேய் உன்னை எவ்வளோ நம்பிருக்காங்க வீட்டில் எல்லா விஷயங்கள்லையும். அதை விடுங்கண்ணா. அரவுண்டா டேய் ஹராம்டா செய்யாடா. டேய் நான் போறேன்டா. டேய் இருடா. டேய் நான் போறேன்டா, விட்றா. இருடா. டேய் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டா? சரி பரவாயில்ல, அது வரைக்கும் எஃபியை கொஞ்சம் பார்ப்போம். இந்த இடத்துல தான் பல பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற இந்த சோசியல் மீடியா யூசுஃப்ட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது. அது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தாலும் இவனில் ஃபோட்டோ தான் முன்னுக்கு வந்துடி. வேறு ஏதாச்சும் பார்ப்போம். கீழே வேறு ஏதாச்சும் போஸ்ட் இருந்தா நாம் இவனில் விட்டு போகலான்னு பார்த்தாலும் இவனில் நம்மளை விடுறமா இல்லை. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்த? இவனில் ஒரு குரூப்பை திறந்து வச்சு லவ் எப்போ பார்த்தாலும் ஹராம் ஹராம்னு போட்டு தேய்க்காங்க. பார்த்துட்டு மொத்தமாக டிலீட் பண்ணிடுவோம். நிக்காங்கிறது நம்ம தீனில் பாதியை பூர்ணப்படுத்தினா பாய் ஃப்ரெண்டுங்கிறது இருக்கிற தீனையே அழிக்கிற உறவு. ஹராமான உறவு உங்களோட அற்பமான உலக ஆசைகளை தான் பூர்த்தி செய்யும். ஹலாலான உறவு உங்களோட தீனையே பூர்த்தி செய்யும். இவனுங்க சொன்னதெல்லாம் நல்லது தானோ, அநியாயமானவங்க கூட சண்டை பிடிச்சிட்டேனே. அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு எப்படி நினைப்பீங்க? பிரதர்ஸ், பெண்களுக்கு ஹிஜாப் இருக்கிறத போல ஆண்களுக்கான ஹிஜாப் பார்வையை தாழ்த்தி கொள்வதும் பெண்களை மதிக்கிறதும். இப்பாவங்களை தொடர்ந்தும் செய்யாம உடனடியா இந்த பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பை கேட்போம். இன்னும் காலம் கடந்து போகல. யூசுப் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பேச போறாருங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சும்மா தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். கோபப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாம இப்போ செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் சரியா? நாம லவ் பண்றது ஹலாலா ஹராமா? அப்போ நம்மளோட தொழுகை துவா எல்லாம் ஹராம செஞ்சுட்டு நாம செய்யற இபாதத்தை எல்லாம் அப்போ இது தப்புன்னு தெரிஞ்சும் நாம நம்மளே ஏமாத்திக்கணுமா? நான் 3 நாளாக எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் யோசிச்சு பார்த்துட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அதை தவிர வேற வழியே இல்லை. அதான் நம்ம பிரிகிறது. ப்ளீஸ் நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க, அது புறவு சொல்லுங்க. நாம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு ஹராமான விஷயம். நான் உன்னை நிக்கா செய்யற ஐடியா இல்லாம உன்னோட பழகினா இன்னொருத்தரோட வைஃபோட நான் பழகுற மாதிரி ஆகாதா? அப்படியே நிக்கா செய்யற ஐடியாவோடய உன்னோட பழகினாலும் நீ என் வைஃப் ஆகிற வர எப்படி நான் உன்னோட பழகையிலும்? நான் ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா உன்னை வீட்டை வந்து பேசி உன்னை நிக்கா செய்யணும். ஆனா அப்படி செய்யறதுக்கான எந்த வித தகுதியும் இப்போ நீங்க இல்லை.
அப்படி இல்லாம நான் உன்னோட பழகுறேன்னு சொன்னா நானும் நரகத்துக்கு போய் உன்னையும் கழுத்துல பிடிச்சி நரகத்துக்கு தள்ளுற மாதிரி தானே. சோ இதுக்கு வேற வழியே இல்லை. நான் உன்னை நிக்கா செய்யறதுக்கான சரியான தகுதி வர வரைக்கும் நாம பிரிஞ்சுதான் ஆகணும். நாம அல்லாஹ்வுக்காக பிரிவோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இதுதான் சரின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை சேர்த்து வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும். திருமணத்திற்கு முன் லவ் என்பது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்களும் செய்து வந்தால் யூசுப் மாதிரி சிந்தித்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முடிவு எடுங்க. முடிவு சிறந்த முடிவு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முடிவு. ஆக முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யூசுப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாதிரி ஆக்கி கொடுங்க. ஏண்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. வீடியோ உங்களுக்கு தாக்கம் செலுத்திருந்தீங்களா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. بني حصاد الرصاص أتاه فما من مغ